ஓகே, வணக்கம் சொல்ல நிறைய பேர் வருவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டே போவோம். இப்போ வந்து நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் போட்டிகள்லாம் வைக்க போறேன். சரிங்களா? போட்டிக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பாரம்பரியமான ஒரு சவுண்டோட நம்ம ஆரம்பிப்போம். நம்ம தாராளமா பாத்தீங்களா எவ்வளவு போல்டா தண்ணியா டக்குன்னு வந்து கையை ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, வேற நீங்க வேற யாரும் போட்டிக்கலாம் வர மாட்டீங்களா? வரலாம் இல்ல? சரி, ஓகே. மோனிஷா மேம், உமா மேம், ஓகே. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேமுக்கு. சரி, வித்யா அவங்க மைக் சவுண்ட் கொஞ்சம். வித்யா மேம், பொங்கல் செலிப்ரேஷன் எதனால செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா? பெரிய கேள்வியெல்லாம் கேட்கலீங்க. சும்மா பொங்கல் எதனால கொண்டாடுறோம் தானே கேட்டேன். தமிழர் திருநாள், அதை நான் இப்பயே சொல்லிட்டேன். தமிழர் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்? இருங்க அவங்க ஏதாச்சும் முயற்சி யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க மேம். இல்ல சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. இந்த குழந்தைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோல அந்த மாதிரி மேம். நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க. சும்மா ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. பொங்கல் வந்து எதனால செலிப்ரேட் பண்றோம் நீங்க சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க. விவசாயிகளுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, பக்கத்துல மேம் வணக்கம். உங்க பேர்? சித்ரா. ஓகே, நீங்க சொல்லுங்க. பொங்கல் எதனால செலிப்ரேட் பண்றோம்? என்ன காரணத்தினால செலிப்ரேட் பண்றோம்? சரி, ஓகே. உங்களுக்கு அப்போ ஒரு क्वेश्चन. உங்க பேரு மேம்? நான்சி. நான்சி, மாட்டு பொங்கல் எதனால செலிப்ரேட் பண்றோம்? பொங்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. மாட்டு பொங்கல் எதனால செலிப்ரேட் பண்றோம்? காளைகள் அடக்கிறதுக்கு தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். எதுக்கு? விவசாயிகள் செழிக்கிறதுக்கும் மாட்டு பொங்கலுக்கு என்ன சம்பந்தம்? அப்படியா? சரி, ஓகே. அவங்க எதனா யோசிச்சு பாக்குறாங்க. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. விவசாயிகளோட நண்பர் முதல். விவசாயிகளோட நண்பர். அவங்க அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு உயிரினம் வந்து மாடு. அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஒரு வருஷம் பூரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம். உழவர் திருநாளுக்கு முன்னாளா அதை கொண்டாடுறோம். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். நல்ல ஒரு பலத்தை கைது கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த வருஷத்தோட 2024 மாதிரி டிஜிட்டல் பொங்கல் மாதிரி சொல்லிட்டீங்க. மாடு வந்து ஃப்ரெண்டு விவசாயிங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே. பக்கத்துல வணக்கம். உங்க பேர்? மோனிஷா. மோனிஷா. பக்கத்துல அடுத்து நான் காணும் பொங்கல் அப்படின்னு இருக்குல்ல. ஆமா, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இருக்குல்ல. சோ காணும் பொங்கல் எதனால செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். யாரு? ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றது காணும் பொங்கல். சூப்பர். ஓகே, வணக்கம். உங்க பேர்? வேணாம். உங்களுக்கு எந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மூணு பொங்கலுமே ரொம்ப பிடிக்கும். சரி, எத்தனை பொங்கல் வெரைட்டி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொங்கல் வெரைட்டி. சக்கரை பொங்கல், கற்கண்டு பொங்கல். என்ன பொங்கல்? கற்கண்டு பொங்கல். கற்கண்டு பொங்கல். ஓகே, ரைட். வெண்பொங்கல் இருக்கு. ஓகே, அடுத்து மூணு பொங்கலுமே பிடிக்கும். பால் பொங்கல் சொல்லி. உங்களுக்கு இந்த பொங்கல் தெரியும் செய்யறதுக்கு? எனக்கு எல்லாமே செய்ய தெரியும். எல்லாமே சரி. ஓகே, இப்போ வந்து ஒரு கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமான இந்த சவுண்ட் இருக்குல்ல, கொலவி சவுண்ட். 1 2 3 4 5 6 இந்த 6 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் நான் சான்ஸ் கொடுப்பேன். யாரு ரொம்ப அழகா பெர்ஃபெக்ட்டா ஒரு கொலவி சவுண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் யார் சான்ஸ்? சரி ஃபர்ஸ்ட் எஸ், சித்ராக்காக நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாம். இப்போ கொலவி சவுண்ட் வந்து கொடுக்க போறோம். ரெடி? Yes, ready? Start. 1 2 3. Yes, ready. சும்மா நம்ம என்ஜாய் பண்றது தான் இப்போ நம்ம ஷோ. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கணும். சரிங்களா? ட்ரை பண்ணலாம் இன்னும் லைட்டா. எதுக்குமா பேப்பர்? அங்கேயா? ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? மோனிஷாவா? ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே கத்திட்டீங்க. மாலதி மேம் மறுபடியும் ஒன் மோர். உலகமே உங்களுக்கு திரும்பி எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆமா, அதான் அவங்க 4 பேரும் தான் வரணும். ஆமா,
ஓகே நெக்ஸ்ட் சும்மா ட்ரை பண்ணுங்க. சாதாரணமா பண்ணிடலாம். மைக் கோச் பண்ணும்போது ரொம்ப இப்போ மைக் தான் இப்போ பிரச்சனை. சாதாரணமா பண்ணுங்க போது. எல்லாம் சேர்ந்து மைக் ஆச்சு ஒரு சவுண்ட் கேட்கும். நீ சாதாரணமா பண்ணா ஒண்ணுமே கேட்காது ஆக்சுவலா. லைட்டா சும்மா. சரி ஓகே மேம் எனக்கு அதுவே வராது. சும்மா ட்ரை பண்ணுங்க. யாரையும் பார்க்க யாரும் பார்க்கணும் அப்படியே திரும்பிக்கிறீங்களா? சரி நல்லா நம்ம இப்படி என்ன பார்த்துக்கணும். ஓகே ஒரே நிமிஷம். ஏதோ பெருசா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாயில சொல்லல நான் கையில வச்சு ஓ அது ஓகே பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து வின்னருக்காக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே ரெடி. இல்ல கேமராமேன் மட்டும் அதோட அவரு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் கவர் பண்ண முடியுமா? ஓகே என்ன சரி ரெடி சீக்கிரம். ஆமா இப்ப என்ன அவங்க சாதிச்சாங்க. ஓகே ரெடி. ஓகே ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். கேமராமேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரம் ஆகும். சரி ஓகே மேம் இன்னும் அடுத்த போட்டியாளர் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் செகண்ட் வின்னருக்காக. நீங்க சொல்லுங்க. சரி ஓகே எனிவே இந்த கேமோட வின்னர் உங்க பேர் என்ன மேம்? ஓ இருக்கா கிஃப்ட் அப்படி நீங்களே வந்து கொடுத்துடலாமே. வேலை வாங்கினாருங்க. 1 2 3 4 இன்னும் ஒருத்தர் பிரபு சார். Yes 1 2 3 4 5 இன்னும் யாரு 5 எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ராஜா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரபு. உங்களை பார்த்து நிறைய பேர் இந்த விஷயம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயத்த பார்த்து சொல்லிருக்காங்க? யாரும் சொல்லலையே பாப்போம் ஒரு விஷயத்த. பாட்டு பாட வரா லைன் பண்ணாமா? எனக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க. சும்மா லைட்டா ட்ரை பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. சரி நான் பாஸ் பண்ணிடுறேன். சும்மா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சூப்பர் ரெடி. வணக்கம் சார் உங்க பேரு? வணக்கம் அஜ்மல். ஓகே அஜ்மல் சார் நீங்க தைரியமா ஒரு விஷயம் நான் செய்வேன் அப்படின்னா எந்த விஷயம் ஒரு தைரியமா எடுத்து செய்வீங்க? அவர் ஆரியா மாதிரி சிரிப்பாரு. ஆரியா மாதிரி சிரிப்பாரு. அப்ப அவரை கூப்பிடுங்க முன்னாடி. சார் தைரியமா செய்வீங்க. எது உங்களோட தைரியம் அப்படின்னு சொன்னா கட்ஸ் உங்களுக்கு தைரியம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? இதான் என் வாழ்க்கையோட ஒரு பெரிய தைரியம். ஸோ இதான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பேச்சு தான் என்னோட ஒரு போல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது தைரியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீக்கிரம் ஏதாச்சும் நல்லதான் யோசிச்சு வச்சிருப்பீங்க. யோசிக்கிற அளவுக்கு பெருசான தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. சரி ஓகே பக்கத்துல சார் ஏதோ சொல்ல வர்றாரு. சார் வணக்கம் உங்க பேர்? குமார். எனக்கு வந்து கடை தூண் எனக்கு கேம் கடை தூண் எனக்கு. நான் இப்போ உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கவே இல்லையே. ஆமா இப்போ நான் உங்ககிட்ட அந்த கேள்வி நான் கேட்கவே இல்லை. நீங்க எதுக்கு முன்னாடி வந்தீங்க? முன்னாடி பதிவு செய்யணும். சரி நீங்க தெரியுமா பொங்கல் எதனால கொண்டாடுறாங்க அப்படின்னு? பொங்கல் வந்து தமிழ் திருநாள். பொங்கல் சரிங்களா? ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க வைப்பாங்க. எல்லாம் ஆடம்பரமா இருக்கும். அப்படியே கிராமத்துல வந்து பொங்கல் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? கேஎம் சொல்லுங்க வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர். ஓகே வணக்கம் சார். இவரு அதுக்கு மேலங்க. சரி வணக்கம் உங்க பேரு? வணக்கம் சசிகுமார். சசிகுமார் உங்களுக்கு பிடிச்ச நாடகம் என்ன? ஏன்னா எல்லா நாடக பேரும் அது ஒரு புடவையில வச்சிருக்காரு பாருங்க. அந்த நாடகம் சசிகுமார் சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாடகம் வாசமலர், கலைமகள், மகாதேவி, சரஸ்வதி, 6 வள்ளி,
7 காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. 7 ஆயிருக்கு. பூமகள் பூமகள். ஓகே 8 தேர் திருவிழா. தேர் திருவிழாவா? அடுத்த நாடகம் சீரியல் எடுக்க பார்த்தேன். பாடம் சாரி, இந்த நாடகத்தை கேள்விப்பட்டதே இல்லையே. தேர் திருவிழா ஒரு கமாண்ட்ல வருது. அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 பேர் ஓடிட்டே இருக்காங்க மேடம், உள்ள வர சொல்லுங்க மேடம். இது என்னங்க, அது என்ன 1/4 அந்த சாரி ஒழுங்கா போலன்னு வேற பேர் வச்சுங்க. அந்த மாதிரி நாடகத்துக்குலாம் புது பேர்லாம் வைக்க கூடாது. நம்ம வைக்கிறதா பேரு, நம்ம வைக்கிறதா சேலை. சரி ஓகே. பக்கத்துல வணக்கம். முகமது ஃபைஸ். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நல்லா ஒரு 3 வாட்டி விதவிதமான நீங்க இப்ப பாட போறீங்க. சரி இங்க பாருங்க, எங்க அந்த ப்ளூ கலர் சட்டை கூட்டத்துல காணாம போகுது. ஓகே, தலை பொங்கலா? இங்க பாருங்க, இப்ப பொங்கலோ பொங்கல விதவிதமான ஸ்டைல்ல ஒரு 3 வித்தியாசமான ஆங்கிள் இப்ப சொல்ல போறீங்க. எஸ் இல்ல, நீங்க மட்டும் தான். ஆமா, ஏன்னா உங்களோட மாடுலேஷன், இந்த 90 வித் மாடுலேஷன் பார்த்தேன், அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இந்த பொங்கலோ பொங்கல் அப்படின்றது ஒரு 3 விதமான ஆங்கிள். பொங்கலோ பொங்கல். ஓ, பொங்கலோ பொங்கல். இது ஒண்ணு. ஓகே, வணக்கம். பேசியாச்சு, அவர்லாம் பேசி முடிச்சாச்சு. இல்ல உங்களுக்கு வேற இருக்கு, நீங்க எப்படி? வணக்கம், உங்க பேர்? ராஜா. ராஜா. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்? சரி, அதே சொல்லலாம். பொங்கலோ பொங்கல். கொலவையா? கொலவை சவுண்ட் வருமாங்க? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். 3 விதமான பொங்கலா, பொங்கலோ பொங்கல் அப்படின்ற மாதிரி விதவிதமா சொல்லுங்க. ஏங்க, வித்தியாசமான மாடுலேஷன், வாய்ஸ் ஆங்கிள். ஆமா, ஷாக் ஆகிற அளவுக்கு. பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். பொங்கலோ பொங்கல். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டார்கெட் கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரித் பாய் முன்னாடி வாங்க. வேலைக்கு தான் போறேன். பரித் பாய் முன்னாடி வாங்க, கூப்பிடுறாங்க. பாய் வேமா வாங்க பாய். நடந்து வரதுக்குள்ள சாயங்காலம் ஆயிரும் போல. நடந்து வாடா, உருண்டு வர. இன்னும் பாட்டு பாடல, முடிச்சோடனே பாட்டு வில்லு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து மாட்டோட கொம்பு. நீங்க வந்து காலை அடக்க போறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடுலேஷன். நீங்க வந்து வேட்டியை கட்டி மடிச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களோட மாடுலேஷன்னா, ஆனா தரமான ஒரு மாடுலேஷனா இருக்கும். சரிங்களா? இதை வந்து அப்படியே அடக்குற மாதிரி ஒரு 1 மினிட் சாங் எல்லாருக்கும் நாங்க போடுவோம். இல்ல பாட்டு போடுவோம். இத மாடா நினைச்சு, ஆமா மாடு கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆமா, அது வேற வருது, ரெடியா இருக்கு. ஸோ இது மாட்டு கொம்பா நினைச்சு அப்படியே அந்த ஒரு பாட்டை போட்ட உடனே அப்படியே இந்த வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாடுலேஷன்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரெடியா? ஸோ முதல் போட்டியாளர் யாரை கூப்பிடலாங்க? ஆடியன்ஸ் யாரை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் சசிகுமாரா? யாரு சசிகுமார் சார்? இருங்க, பாட்டு போடுறோம். சசிகுமார் அவருக்கு சார் மிரட்டி விட்டீங்க. யார் நீங்க தான் பார்க்கணும். சேர்மன் எங்கள் டாக்டர் ரியாஸ் சார் வருகை கொடுத்திருக்காங்க. ஸோ வெல்கம் டு அவர் ஈவென்ட். நல்ல ஒரு பலத்தை கைக்கு கொடுத்து அவரை வரவேற்கலாம். அழகிய தமிழ் மகன் மாதிரி வருகை கொடுத்திருக்கீங்க.
வர இருக்கு once more. Thank you sir. Thank you so much for welcoming our Pongal Tiruvizha celebration of Cape Saris ஒரு ஸ்ட்ரீட் எடுத்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நன்றி வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வாங்கப்பா என்னங்கப்பா பொங்கல் பொங்கல் வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. ப்ளூ கலர் சட்டை அந்த கருப்பு கலர் சட்டை அப்படியே காலை அடக்குங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ்வளவு நேரம் அவங்க பண்ண போதெல்லாம் கோமால இருந்தீங்களா? அவங்களாம் பண்ணது கவனிச்சீங்களா பண்ணலையா பாத்தீங்களா? அதான் ரியாக்ஷன். ரெடி? சரி நீங்க வந்தாலே இந்த ப்ரோகிராமே ஆரம்பிப்போம். கம் ஆன். வாய்ஸ் ஒரு தடவை. சார் இது லேடிஸ்க்கான போட்டி இதுல சார் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சார். நீங்க வாங்க. எஸ் ரெடி ஆயிட்டாங்க. வெயிட் பண்ணி பாட்டு ரெடி பண்ணிட்டு யாரு அது பண்ணிருங்க? அவர் முடிச்சிட்டாருங்க. குட்டி களத்துல இறங்குனாதான் களம் கண்டுரும். ஆமா அது உடச்சு விட்டாங்க கொம்பு திருப்பணும். மாடு அடக்கு போறீங்களா இல்ல உழவு போறீங்களா? என்ன டைம் சசியா நிஜமா வாங்க. யாருங்க அது சசியன்னா? ஏங்க இத்தனை பேருக்குலாம் gift இல்லங்க. ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சசி சார். எங்க கையில விட்டுட்டீங்க பாருங்க. குதிரை போகுது. Okay, cool. Thank you, sir. Thank you. Okay, Farid. Ready? எங்க நேரா தாங்க குதிரை போவோம். நீங்க என்ன இப்படி அண்ணே அண்ணே பானேஷ் அண்ணே ஆமா பாடிய சுத்திடுவாங்க அப்படியே. ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம். யாருக்கு சொல்லிட்டாங்க ஃபரீத்னு சொல்லிட்டு. ஓகே அப்ப இந்த கேமோட போட்டி வின்னர் வந்து ஃபரீத் அவர்களுக்கு நல்ல ஒரு பலமான கைத்தறி கொடுத்துடலாம். கிஃப்ட் அப்படியே எடுத்துட்டு வாங்க. இருக்கா சார் கிஃப்ட்? நல்லா கை தட்டுங்க.
ஆமா பாட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. பாட்டுக்காக நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா கருப்பாகி வெளுத்தலையே சிகப்பாகி தொட மாட்டேன் தொட்டலான விட மாட்டேன் துடும் துடும் நெருப்பு போல ஒட்டிக்கலாமா துடும் சரி ஒரு கேள்வி, இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? சரி ஓகே, அவரே மியூசிக் எல்லாம் போட்டார். லேடிஸ் இப்போ நான் ஒரு 5 லேடிஸ் உமா மேடம், கார்த்திகா, சித்ரா, சண்மதி. எஸ் கம் ஆன். அதானே? ஓகே ரெடி. கொஞ்சம் பேக்ல போயிடும். ரெட் கார்பெட்ல இருந்து வாங்க. ஓகே மியூசிக் ப்ளீஸ். சண்பதி வெட்டி எடுத்துல வா நீ தாராளமா சக்கரவாளி போட்டு உட்கார்ந்து. ஓகே நெக்ஸ்ட் முருகேஸ்வரி வாங்க. இருக்கு இன்னும் வைக்கவே இல்லைங்க. எப்படி பச்சை கலர்ல இருக்கும்? நான் வச்சாவே பச்சையா தான். ஓகே ரெடி மியூசிக். ஒழுங்கா பண்ண கரெக்டா ஒழுங்கா பண்ணலாம். 1/2 மணி நேரம் பண்ணி விட்டுருவேன். ரெடி. சரி ஓகே யாருக்குங்க பார்த்ததே இல்ல இருக்குது உங்களுக்கு அடுத்தது. சரி உமா மேம், உங்களோட நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? மேம் நான் இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன். சோ இருக்கிற இடம் நல்லா சந்தோஷம். ஓகே பக்கத்துல ஹாய் மேம் வணக்கம். உங்க பேர்? கோமதி மேம். உங்ககிட்ட இந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்த மாத்தலாம்? டக்குன்னு எல்லாரும் பேசுவீங்க. சரி அதை மாத்தணும். ஓகே பக்கத்துல மேம் வணக்கம். உங்க பேர்? கார்த்திகா மேம். ஏதாச்சும் ஃபுட்டு இந்த யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணி யாருக்காச்சும் கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எலி பொறி மாதிரி வச்சு அது மாதிரி வச்சு அந்த ஃபுட்டு பேரு அது மாதிரி. சரி முதல்ல சமைச்ச ஒரு ஃபுட்டு சுண்ட பயிர் குழம்பு யாரு கொடுத்தீங்க? அப்பா. பாவம் எல்லா பெண்களோட அப்பாவுக்கு வந்து அதான் நிலைமை. முதல் போட்டி. இது செய்யல சாரி சண்மதி. சண்மதி. உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? மேல எதுவும் எழுதிருக்கா? சும்மா சொல்லுங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு விஷயம் இருக்கு, நற்குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா. நல்ல விஷயம்னா சரி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதுன்னா முருகேஸ்வரி மட்டும்தான். அந்த டைம்ல எல்லாத்தையும் எதிர்பார்ப்பேன் நான். இப்படி ஒரு பதிலா எதிர்பார்க்கவே இல்லையாங்க. யாருங்க முருகேஸ்வரி? நீங்க தான் வந்து சரி உங்களுக்கு அடுத்து கேட்குமா? உனக்கு பேர் ரோஜா இருக்கா? ரோஜா. ஓகே ரோஜா மேம், உங்களை பார்த்து யாராச்சும் ரோஜா ரோஜா அந்த மாதிரி சரி அது வந்து ஹாப்பியா இருக்குமா இல்ல கடுப்பா இருக்குமா? சந்தோஷமா தான். ரோஜா ரோஜாவே கூப்பிடுங்க. ஓகே பக்கத்துல மேம் வணக்கம். முருகேஸ்வரி. முருகேஸ்வரி அவங்க அந்த காரணம் சொன்னதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கிறதுனாலதான். சரி ஓகே சும்மா ஒரு கேள்வி வந்து ஒரு வார்ம் அப்காக தான், நீங்க நல்லா பேசணுன்றதுக்காக. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உமா மேம் முன்னாடி இங்க வாங்க. இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். இந்த அறுவடை பண்றோம்ல அது பேர் என்னதுங்க? நாத்து நடுறது. எஸ் நாத்து நட்டு அப்படியே நாத்து நட்டுட்டே போவீங்க. வரும்போது அந்த அறுவடை பண்ண போறீங்க. ஸோ அதை கரெக்டா வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? நீங்க யார் வந்து அந்த பாரம்பரியமா அந்த நாத்து நட்டு அறுவடை பண்றதுங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதனாலதான் நீங்க நம்ம ட்ரெடிஷ்னலாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க இருந்து என்ன கதை அவங்க பண்ணுவாங்க, அவங்க புள்ளி வைக்கிறாங்க இல்ல நாத்து நடுறாங்கன்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். சரி உமா மேம்காக நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துடலாம். ரெடி மியூசிக். இருக்கு மியூசிக் போடுவாங்க. பாட்டே ஆரம்பிக்கல அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? ஸ்டார்டிங் இந்த பாரம்பரியமா சாமி கும்பிட்டு. சரி ஓகே கமா நீங்க வாங்க. எஸ் கோமதி. சரி இன்னும் மறுபடியும் மைக் வாங்கி உட்காருங்க. இன்னும் எவ்வளவு தாராளமா இருக்குங்க. அள்ளியே வைக்கிறீங்க அப்படியே. யார் கரெக்டா பாப்பா
இல்லையா? ஸோ அதான் நீங்க ஜட்ஜ்மெண்ட். நீங்க முன்னாடி வந்து வயலுக்கு முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்றத நல்லா வந்து மைண்ட்ல வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி? அவங்களுக்காக சரி, ஓகே. அம்மா பக்கத்துல இறங்கிட்டு ரெடி ஆயிடும். சூப்பர். வாங்க, ரோஜா பாட்டு எதுனா இருந்தா போட்டு விடுங்க. ரோஜாவுக்கு அவங்களே பாட்டு பாடுவாங்க. சரி, அப்ப அந்த ரோஜா மியூசிக் போடுறேன். நீங்க அப்படியே அந்த பானை வரைக்கும் அழகா ஒரு வாக்கிங் போயிட்டு வருங்க. அப்படியே இந்த சாரி எல்லாம் காமிச்சு. ரோஜாவுக்கு எங்களோட கேஎம் சாரீஸ் பொங்கல் செலிப்ரேஷன் சார்பாக உங்க வருகையான அன்போடு வரவேற்கிறோம். சரி, இப்போ டீம் விளையாடுவோமா? டீம் ஆண்களாக ஒரு 5 பேரும், இந்த சைடுல ஒரு 5 பேரும் ரெடி ஆயிக்கணும். வாப்பா வாப்பா பிரபு சார் ஃபேமிலி டீம்ல யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்? ஏக்நாத் உள்ள வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. ஃபைஸ் சிவா சார். அஞ்சு பேர் ரெடி ஆச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து முதல்ல லேடிஸ் சைடு போயிருமா? சிங்கர் குரூப் அவங்களுக்காக நல்ல ஒரு பலத்த கைதல் கொடுத்தலாம். எஸ், சாங் ரெடி ஆகுது. எஸ், இன்னைக்கு நம்மளோட கேஎம் சாரீஸோட பொங்கல் செலிப்ரேஷன் இன்னும் பாட போகும்போது எல்லாரும் அவங்களுக்கான ஒரு பலத்த கைகள் கொடுத்து அவங்க வரவேற்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் பர்மிஷன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எஸ், தேங்க்யூ மா, தேங்க்யூ.
வாங்கம்மா வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் வாங்கம்மா. அம்மா கேம் ஸ்டாப் எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள போலாம். அம்மா நான்ஜம்மா உள்ள போமா. பாரம்பரியம் இறங்குனதுக்கு அப்புறமா உள்ள வாமா. so much. ரொம்ப அழகா ஒரு பாடம் விளையாட வைக்கணும். வாங்க. கேட்டிருந்தாங்க. குட்டீஸ் உங்க பேருமா? சந்தோஷ். உங்க பேரு? ஜெய் கணேஷ். யோகி. உங்க பேருமா? பி ரட்சன். பி ஃபார்? ரொம்ப பொறுப்பா பி ரக்ஷன் அப்படின்னாரா? பி ஃபார்? யோசிக்கிறேன். சொல்லியே தரல. டாடி பேர் என்னமா? பிரபு. ஓகே, பி ஃபார் பிரபு. சரியா? உங்களுக்கு வந்து உங்க டாடி பேர் பி பிரபு தானே? சோ பிரபு ரக்ஷன். ரைட்டா உங்க பேரு? ஓகே. உங்க பேருமா? நிதின். நிதின். சூப்பரா இருக்கே. கோட் யார் வாங்கி கொடுத்தாங்க? நைனான்னு சொன்னா புரியல போலுங்க. சரி நீங்க சொல்லுங்க, யார் வாங்கி கொடுத்தாங்க கோட்? சரி உங்க பேர் என்னமா? சொல்லு. அஃப்ரீதா. அஃப்ரீதா. என்ன படிக்கிறீங்க அஃப்ரீதா? பால்வாடி. அவன் உண்மையதான் சொல்லிருக்கு. இப்படி ஒரு இது கேள்வி பண்ணது ஃபர்ஸ்ட் டைமா அப்படி கேக்குறேன். சரி ஓகே. இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் விஜய் பிடிக்குமா இல்ல அஜித் பிடிக்குமா? எனக்கு விஜய் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும். சரி இப்போ விஜய் பாட்டு ஒன்று போடலாம். சூப்பரா டான்ஸ் பண்றவங்களுக்கு gift. சரியா? அதுலயே கேம் இருக்கு. நான் கண்டினியூ பண்றேன். சரியா? இப்போ வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். ரெட் கார்பெட் கிட்ட போயிடலாம். கொஞ்சம் லைட்டா. இப்போ வந்து டான்ஸ் பண்ண போறீங்க. விஜய் பாட்டுக்கு விஜய் பாட்டு. டான்ஸ் கரோ. ரெடி டான்ஸ். கம் ஆன். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன அப்படி நிக்கிறீங்க? ஏய் எனக்கு ஆட வராங்க. யாருக்கு ஆட வராங்க? சும்மா ஆடுங்க, சின்ன பிள்ளை தானே. டான்ஸ் அவங்களுக்கு என்ன பாட்டு? நாங்க வாங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு போடுங்க. ரெடி. இப்போ எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க முதல்ல. எல்லாரும் ஜம்ப் பண்ண போறோம். ஜம்ப் எல்லாம் வார்ம் அப் பண்ணுங்க. ரெடி. இப்போ வந்து கேம். இப்போ வந்து பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. பாட்டு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாச்சுவா நிக்கணும். யார் அசைறீங்களோ அவங்க அவுட். சரியா? கண்ணு கூட அசைய கூடாது, சிரிக்க கூடாது. தண்ணி நடுவுல வா. டான்ஸ் நல்லா இருக்கணும். டான்ஸ் யார் சூப்பரா ஆடுறாங்களோ அடுத்த கேம்ல வின் பண்றாங்க அவங்க. ரெடி? வீடியோ ஆன் பண்ணு. என்னம்மா பாட்டு பாடலாமா? கொன்றுவா எல்லாரும். இருங்க ஒரு நிமிஷம். பொசிஷன்ல ஃப்ரீஸ் ஆயிட்டு நிக்கிறாங்க. அவங்க நடுவுல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுங்க. எப்படியா இருக்குல்ல? கீழ உள்ள வா. யார் அசஞ்சா? யார் தலையை சுழிஞ்சிருக்கா? யார் மூவ் பண்ணுன்றா? என்னாச்சுமா? ஏன் கண்ணை கட்டி வச்சிருக்க? அவங்கதானே. உங்க பேர் என்னம்மா? சுரேஷ். சுரேஷ். நான் பேர் கேட்டா சொல்லக்கூடாது. சரியா? ஓகே. உங்க பேர் என்ன? சுரேஷ். பேர் கேட்டா அவுட் ஆக்கிடுவேன்னா சொல்லக்கூடாது. சரியா? நீ ஏன் அங்க இருந்து அங்க போன? அப்படியே அவுட் போ. பாக்கெட்ல நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படியே மியூசிக் ப்ளீஸ். அப்படியே பொசிஷன் நிக்கணும். யார் இந்த வாட்டியா செஞ்ச மாதிரி? ஆமா, மூக்குல என்னமோ இருக்கு பாரு.
கை வச்சு பாத்தியா நீ எங்கம்மா போற ஏதோ ஒரு பொசிஷன்ல நிக்கிறாங்க ஏய் உன் பேர் என்னடா சொல்ல மாட்டேன் உன் பேர் என்னடா அவுட்டு பாத்தியா செஞ்சுட்ட போ ஆனா நீ தான் டான்ஸ் ஆடுற சூப்பரா நீ இல்ல வேற ஓகே டேய் வீட்டுக்கு அழுற மாதிரி இருக்கா டேய் வீட்டுக்கு அழுறா ஓகே போ அவுட்டு போ ஓகே மியூசிக் ப்ளீஸ் அடுத்து வேற ஏதாச்சும் பார்த்துக்கோங்க மறுபடியும் அதே பொசிஷன் தான் போன வாட்டி இதே பொசிஷன் இந்த கையெல்லாம் நல்லா அலப்பறை பண்ணிட்டு இருக்க நீ நல்லா டான்ஸ் ஆடுன்னு வச்சிருந்தா நீ இத்தனை வாட்டி பண்ணக்கூடாது போ நீ என்னடா ஆச்சோட கை யாராச்சும் இப்படி திருப்பிடாங்களா என்ன சிரிச்சியா சரி ஓகே மியூசிக் ப்ளீஸ் மியூசிக் யாருப்பா டேய் விழுந்துற போடா முட்டி கிட்டி அப்படியே வடக்கி நிக்கிற அப்படியா சிரிச்சியா சரி ஓகே நீ என்னம்மா ஆச்சு கைக்குள்ள என்ன இருக்கு என்ன கொடுத்து நான் வச்சுக்கிறேன் கையில என்ன இருக்கு இது வச்சிருக்கியா என்ன வச்சிருக்கியா இடுப்பு வலிக்குதா ஓகே ஓகே சூப்பர் ஓகே அப்ப இந்த ரெண்டு பேருக்கு வின்னர் கொடுத்துடலாம் அதனால ஒரு நம்மளோட ஜல்லிக்கட்டு காலை வருக வந்து விட்டது சோ ரெடியா தயாரா வந்துருக்குது யார் பாதி காலையில அந்த கொம்ப வளர்க்கறாங்க சசி எங்க அடக்க சொல்லுங்க நல்லா முடிஞ்சு ஒட்டி முடிஞ்சு இந்த பக்கம் ஒண்ணு கட்டுங்க அந்த பக்கம் அப்படி வாங்க முன்னாடி வாங்க மாடு மூச்சு போட முடியாது பார்த்து தைரியம் ஜாஸ்தி தான் பரவாயில்ல
மாப்பிள்ள நீ தூக்கி எரிஞ்சிடலாம் மாப்பிள்ள. தைரியமான ஆளா இருக்கு பாரு. அம்மா மிஞ்சிடும் போல இருக்கு. ஓகே ரைட்டு சர்வ் பண்ணால வரைக்குதுண்ணே. பக்கத்துல வா சும்மா. இங்கே பாருங்க ரைட் இதுலையா அப்படியே கொஞ்சம் எல்லாம் வழி விட்டு இல்லைங்க. மாடை அப்படியே நடந்துட்டு வரணும். ஒரு ஓரமா இல்லைங்க எல்லாரும். ஓகே நீங்க வாங்க. கை தட்டுங்க. போட்டு எடுத்துறீங்களா? போட்டு யாரும் இடைஞ்சல் கூட வேணாம். போயிட்டு இங்க திரும்பி வந்துட்டோம். பவுன்சர் சரீரமா எடுத்துரும். அப்படியே பொங்க பாடிட்டு எவ்வளவு விவரம் பார்க்க பத்தியா மாமா? அது மந்தையில டீம் கூட நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து சிரமப்பட்டு எங்களுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்து பண்ணிக்கலாம். இவங்க விளையாட போறாங்க, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க. வாங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 மியூசிக் ப்ளீஸ். ஐயா பாட்டு போடுங்க. இல்ல கொஞ்சம் ஸ்டாப் இங்கிலீஷ் கொஞ்சம் பம்பியா. ஓகே ஸ்டாப். ரெடியா? நான் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டாப் ரெடியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 தலைகீழ 1 2 ஓகே நாங்க 3 சொல்ற வரைக்கும் நிப்பாட்டணும். ரெடி கம் ஆன். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கம் ஆன்
இது எல்லாம் குட்டிடா. வேட்டிதான் கட்டி ரெடி அடிக்கிறாங்க. காப்பாத்திருக்காயா? நேரா போனாங்க. இங்க இருந்து அப்படியே சைடா போனதான் போனாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன் எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு. ஓகே, யார் செகண்ட்ஸ் பாத்துருவோமா? காட்டுங்க. ஜென்ஸ் தான் யார் வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நம்மளோட கேஎம் சாரீஸோட பொங்கல் செலிப்ரேஷன்ல 2024 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முதல் போட்டியில வெற்றி பெற்றது 1.15 செகண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க பெண்கள். ஆண்கள் வந்து 1.31 செகண்ட்ஸ். எல்லாரும் தலை சுத்திருச்சு. என்ன பண்றது? எல்லாரும் இதுதான் மதியம் ஒன்னா சேர்ந்து சாப்பாடு போட்டு சாப்பிடணும். எல்லாரும் பாத்துக்கோங்க. மதியம் ஒன்னா சேர்ந்து போட்டு சாப்பிடுறதுக்கு ஒரே சரி, இப்போ கேப்டன் உங்க சைடுல வந்து ஒரு 15 பேரையும் உங்க சைடுல வந்து ஒரு 15 அதான் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு தான் சொன்னேன். மொத்தம் 15 பேர் சேர மாட்டாங்க. சரி, அப்போ ஒரு 10 பேர் நில்லுங்க. எஸ், ரெடி, ஸ்டார்ட். நிமிஷம் 1 2 3 மியூசிக் ப்ளீஸ். ஓகே, கட்ட சொல்லாதீங்க. மனசுக்குள்ளதான் இருக்கு. இல்ல, இங்க இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு பேரை சொல்லுங்க பாப்போம். நான் உடைச்ச பிறகு சொல்றேன். உடைக்கிறேன். ஓகே, வேணாம். எப்படியும் நேரா போக போறது இல்ல அவர். இல்ல அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க. மத்தவங்களா வழி விடுங்க. சார் கிட்ட கும்ப கொடுங்க. தள்ளி இருக்க எல்லாத்தையும் புடிங்க. ஓகே, சாருக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பாட்டு கொடுங்க பாப்போம். அஜாவே 10 நிமிஷம்.
கொம்பு கொடுங்க ஒரு நிமிஷம். அவரை சுத்தி விடுங்க. மற்றவங்களை கொஞ்சம் தள்ளி போயிருங்க. தெரியுதா? கண்ணாடி கழட்டிட்டோம், அதனால தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே, திருப்பி சுத்தி விடுங்க. சுத்தி விடுங்க. ஒரே ஒரு சுத்து. 3 சுத்து. 3 சுத்தாங்க. சரி, போதுங்க போதுங்க. வயசுல ரொம்ப பெரிய ஒரு மூத்தவர். இல்லங்க புடிங்க சார். ரெடி ரெடி எல்லாம் தள்ளி வாங்க. இப்படி 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 திரும்பிக்கலாம். ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, என்னோட சடாயின் அழகிய தமிழ் மகள். அப்ப அழகிய தமிழ் மகள் வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படி நேரா போயிரலாம். மியூசிக் ஒரே நிமிஷம். மியூசிக் ரெடியா விக்னேஷ்? மியூசிக் ப்ளீஸ். இருங்க பாட்டு போலாமா? வேற லெவல் சார். ஆமா, அவர் வந்து ஹிட் கொடுத்துருக்காரு உங்களுக்காக எல்லாருக்கும். பாதையை மாதிரி அந்த மேம் மிரண்டு போயிட்டாங்க. நம்ம தலையில உடச்சிட போறாங்க. கடைசியா உங்களுக்கு இருக்கு கேம். யாருக்கு பாலை உடைக்கிறது நீங்களும் வரீங்க. நீ பாருங்க, ஒன்லி கண்டக்டர் மட்டும் தான் கூப்பிட்டாங்க. சுத்தா 3 சுத்து சுத்துங்க. ரெடி மாமா ஏத்தி புடி. சாரோட பேர் என்ன? சங்கர் சார். சங்கர் சார் காணால ஒரு பாலத்தை கையில கொடுங்க. பாட்டு போடுங்க. இந்த காத்துலயே படவில்லையாப்பா. மறைக்காம படம் விடுவாருப்பா அப்படின்ற மாதிரி அவரோட சார் 25 வருஷமா நம்மளோட கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப், நம்மளோட ஃபேமிலியா வந்து கலந்துருக்க. சாரோட பேரு மாதவன் சாருக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துடலாம். பாட்டு பலமா இருக்கு. மாதவன் சார் வழி விடுங்க. அவருக்கு மட்டும் உத்து பார்க்க என்ன பண்றாரு இவரு? ஆனா காலையே தொடச்சு பெருக்கி எல்லாம் முடிச்சாச்சு. சொன்னா நடந்து பாக்குறீங்க. கழட்டி விடுங்க அவருக்கு. ஏங்க உங்களுக்கு என்ன கேள்வி தெரியுமா? முடிஞ்சது டைம்.
இது விட பெசலைட் அஞ்சு பேர் ரெடி பண்ணுங்க. ஓகே இல்ல 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 ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டிடுங்க ஸ்ட்ரைட். ஆஹா சூப்பர் கேஎம் சாரி விழாநாயகன் கரெக்டா போறீங்க. வாவ் கண்டுபிடிச்சீங்க சார். நீங்க வாங்க. சார் பாருங்க சார். இதான் சாக்குக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றீங்கல்ல. யாரு இது? ஒன்ன மாதிரி நான் பாத்துக்கேன். ஏங்கிட்டே டக்காட்டி வேலை பண்றியா? சத்தியமா தெரியல. நான்சி மேம் உங்க மேல நிறைய பேர் கடுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நான்சி மேம் ஒரு நல்ல ஒரு பலமான பாட்டை போட்டு விடுங்க. சும்மா நம்ம ஃபங்க்ஷன் நம்ம தான் ட்ரை பண்ணணும். எப்படியும் அடிக்க போறது இல்ல. அவங்க ட்ரை பண்றாங்கல்ல. சரி நான் சைடுல வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன கமிஷன் கொடுப்பீங்களா? கிஃப்ட்ஸ்ல சுத்தி விடுவீங்களா? ஓகே மியூசிக்க போடுங்க. மறுபடியும் நம்மளோட மேனகாவுக்கு ஒரு ஓப்பலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 1 2 3. ஏங்க ஆண்கள் யாருமே கத்தவே இல்லையே. ஐரடிடா பெண்டர் சைடுல தான் வருது சவுண்ட். நம்மளோட கேம் சார் இஸ் மேனேஜிங் டைரக்டர் கமருதீன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் கண்டக்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஆண்கள் சைடுல சார் எப்படி இருந்துச்சு? ஓகே எனிவே தேங்க்யூ. ஸோ எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்றேன். ஒரு ஓ சவுண்ட் கொடுக்கணும். உங்களோட ஓ சவுண்ட் எந்த அளவுக்கு வந்து கேக்குதோ ஸோ அந்த அளவுக்கு உங்க எல்லாருமே ரொம்ப ஃபுல்ஃபில்லா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போவேன். ரெடியா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. Thank you so much. This is MC Chinna.
சித்ரா and finally signing out and நம்மளோட chief guest பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். சிறப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஈவென்ட். வேற போடுங்க. சூப்பர்ங்க. ரைட். சோ இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருக்கோம். அடுத்த வருஷம் 100 பேர் சேர்ந்து கண்டிப்பா சேர்த்துருவோம் சார். சேர்த்துருவோமா? கண்டிப்பா. கேம் சாரீஸ்ல சேர்த்துருவோம். ரைட். சோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நீங்க நன்றி செலுத்த வேண்டியது யாருக்கு அப்படின்னா கமர்தீன் சாருக்கு. நினைச்சா வீட்டுல அழகா அவரே முன்னாடி இருக்காங்க. உங்களோட சேர்ந்து கொண்டாடணும், உங்களே என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா சொல்லணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த சிறப்பா நடத்திட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஓனர் பெரிய ஒரு கிஃப்டடான ஒரு ஓனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஒரு இளம் வயதுல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக நான் பார்த்து பல நாட்கள் வியந்திருக்கேன். கேஎம் சாரீஸோட எம்டி அப்படிங்கிறப்போ எப்போ கூப்பிட்டாலும் நான் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். நேற்று சொன்னாரு, இன்னைக்கு வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், உங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். and finally நம்மளோட ஃபைனலா கொண்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே சார், அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துருங்க. நடுவுல எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த பாட்டை நம்ம போடுறோம். சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பொங்கலை நாளைக்கு எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மளோட கேம் சாரீஸ் இப்ப எப்படி இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தீங்களோ இந்த விஷயத்துல, அதே மாதிரி வியாபாரத்திலையும் நம்ம கஸ்டமர் கூடயும் எல்லாருக்கும் தொடர்ச்சியா இந்த சப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஃபெஸ்டிவலும் நம்ம பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். இதே மாதிரி எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கின கேஎம் சாரீஸின் சார்பாக அனைவருக்கும்